ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் 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 ஸ்துதியோ 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 ஸ்துதிयो स्टूडियो में अपना आप चढ़ाता आप करो तो स्वर्ग करो पवित्र आत्मा कुछ बोला करा देगा सुना देगा माफ़ करेगा जो मेरे द्वारा क्या कहता रुकावट होगा तो रुकावट छोड़ के जो आना चाहता हूँ चले जाएगा। आज वाक्य में सरकार ने कह दिया 13 तारीख से 7 तारीख से सारे कलीसा खुल जाएगा घर गए खुदा हालेलुया। अभी तक जो लॉकडाउन में जो बंद थे खुदा उनका आपने खोल के दिया, हमारा लोगों को प्रार्थना सुना, इसलिए धन्यवाद दोस्तों खुदा हालेलुया हालेलुया हालेलुया। ये वायरस आया, वायरस बिल्कुल महामारी जो कैसा है ऐसे ही आप निकाल कर समुद्र को और फेंकिएगा खुदा। सब लोग खुले आम आपका आराधना करने के बड़े बड़े काम करेगा खुदा हालेलुया। सब लोग डर के घर में बैठे हैं, बेवजूद घर में बैठे हैं, समय को बर्बाद कर रहे हैं, उन सबों को आप लेके आइएगा। आपको सब आपने कहा बहुत बड़ा बेदानी होगा करके आपका आंगन बड़ी जल्दी है, आप तैयार करिएगा, लेकर आइए, बड़े बड़ा काम करें। सब कुछ आपका आदर्शित कर रहे हैं, आराधना का आपका आदर्शित कर रहे हैं, शुरू से लेकर लास्ट तक आप हमारा साथ लेकर बड़े बड़े काम करेगा। सब कुछ आपका यीशु मसीह के नाम से मांगने की किताब आमीन आमीन आमीन। தமிழ் பாடலை பாடுவோம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பல்லேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அருயிரன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவரன். அருயிரன்பர எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவரன். அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்து மகிமை சேர்த்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்து மகிமை சேர்த்தனரே பூரணமாய். காத்தனரே கார்த்தரியமை கருணையினால் துய சேவை செய்ய. காத்தனரே கார்த்தரியமை கருணையினால் துய சேவை செய்ய. கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறு மக்காருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறு மக்காருமில்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்து
அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனதாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன். நித்திய ஜீவனை நாம் பாற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன். நித்திய ஜீவனை நாம் பாற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்றழைக்கின்றாரே வாரும் என்பேர். ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்றழைக்கின்றாரே வாரும் என்பேர். சீயோனே நீர் பார்வுனக்காய் நாயகன் இயேசு தாம் வெளிப்படுவார். சீயோனே நீர் பார்வுனக்காய் நாயகன் இயேசு தான் வெளிப்படுவார். கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அல்லேலூயா. हिंदी पाடலை பாடுவோம். गीत नंबर 77. संभाल प्रभु जी जीवन के हर पल में. संभाल प्रभु जी जीवन के हर पल में. अभी तक हमको संभाला तूने आगे भी अगुवाई कर. अभी तक हमको संभाला तूने आगे भी अगुवाई कर. संभाल प्रभु जी जीवन के हर पल में. संभाल प्रभु जी जीवन के हर पल में. जैसे मुर्गी बच्चों को पंखों तले छिपाती. हालेलुया. जैसे मुर्गी बच्चों को वैसे ही तेरा छाया
जीवन के हर पल में सनातन के यहोवा तू ही हमारा गढ़ है। हालेलुया। सनातन के यहोवा तू ही हमारा गढ़ है। तेरे वचन से हमारे जीवन में ज्योति आई। तेरे वचन से हमारे जीवन में ज्योति आई। संभाल प्रभु जी जीवन के हर पल में। संभाल प्रभु जी जीवन के हर पल में। वायदा में तूने किया बिना खाबे मुझे। वायदा है तूने किया छोड़े न खाबे मुझे। कि चाहे रूप मेरा हाथली में अपने। कि चाहे रूप मेरा हाथली में अपने। संभाल प्रभु जी जीवन के हर पल में। संभाल प्रभु जी जीवन के हर पल में। हे यीशु तेरा ये प्यार वर्णन से भी है अपार। हालेलुया। हे यीशु तेरा ये प्यार वर्णन से भी है अपार। हाथों से हाथ मिलाया आसमानी बाप से हमको। हाथों से हाथ मिलाया आसमानी बाप से हमको। संभाल प्रभु जी जीवन के हर पल में। संभाल प्रभु जी जीवन के हर पल में। हालेलुया हालेलुया हालेलुया। 111 गाएंगे भजने के लिए। भजने के लिए से जगाए हम आते तेरे पास। आते हृदय हम करते तेरी हम उपासना साधना आराधना। भजने के लिए से जगाए हम आते तेरे पास। आते हृदय हम करते तेरी हम उपासना साधना आराधना। आदि में था वचन, वचन परमेश्वर के संग, वचन परमेश्वर ही था। सब कुछ हुआ वचन द्वारा। आदि में था वचन, वचन परमेश्वर के संग, वचन परमेश्वर ही था। सब कुछ हुआ वचन द्वारा। महिमा समर आदर के योग्य मेरा प्रभु यीशु। महिमा समर आदर के योग्य मेरा प्रभु यीशु। भजने के लिए
आते तेरे पास, आते हृदय हम करते तेरी हम उपासना साधना आराधना। आकाश और पृथ्वी बनाया, सारे जगहों को रचाया, मुझको भी अपने स्वरूप में इंसान करके बनाया। आकाश पृथ्वी बनाया, सारे जगहों को रचाया, मुझको भी अपने स्वरूप में इंसान करके बनाया। के योग्य मेरा यीशु, महिमा क्षमा आदर के योग्य मेरा प्रभु यीशु। भजने के लिए सज गाए हम, आते तेरे पास, आते हृदय हम करते तेरी हम उपासना साधना आराधना। दुनिया बनाने से पहले चुना था मुझको दया से, करने तेरे धन्य सेवा। आत्मा सच्चाई आशा से दुनिया बनाने से पहले चुना था मुझको दया से, करने तेरे धन्य सेवा। आत्मा सच्चाई आशा से महिमा समझ आदर के योग्य मेरा प्रभु यीशु। महिमा समझ आदर के योग्य मेरा प्रभु यीशु। भजने के लिए सज गाए हम, आते तेरे पास, आते हृदय हम करते तेरी हम उपासना साधना आराधना। நம்ம அப்படியே இருக்கிற வண்ணமாக கண்களை மூடி உன்னதமான தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் ஆராதனை अब कैसे बैठे ऐसी थोड़ी देर परमेश्वर की स्तुति तारीफ करेंगे। தேவன் தம்முடைய அநாதி கிருபை நிமித்தம் परमेश्वर अपने अनुग्रह से करुणा से மீண்டும் ஒரு புதிய மாதத்தினை காணும்படியாக அனுகிரகம் செய்தார்। दोबारा भी एक नया महीने के दिखाया है। இந்த உன்னதமான தேவனுக்கே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ये என்று पवित्र சொல்லுவோம்। परमेश्वर को हम धन्यवाद करेंगे दिल के गहराई से, காரணம் क्योंकि நாம் அவருக்கு நன்றி செலுத்தாத பட்சத்திலே நன்றி அற்றவர்களாய் மாறிவிடும்। हम उनके जब तक धन्यवाद नहीं चढ़ाएगा तो हम तो हमारे जैसा मूर्ख कोई नहीं है। எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து दिल के ஆண்டவரே ஒரு புதிய மாதத்தினை காணும்படியாக நீர் என் மீது பாராட்டின அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று हे खुदा சொல்லுவோம்। यीशु, आज का नया महीना नया दिन दिख रहा है, इसलिए आपको कोटि कोटि धन्यवाद हो। எங்கள் ஆயுசு நாட்களிலே மீண்டும் ஒரு புதிய மாதத்தினை காணும்படியாக நீர் உதவி செய்தீரே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம்। हमारे अयोग में एक दिन के एक महीने को बढ़ा कर दिया, इसलिए कोटि कोटि धन्यवाद हो। எத்தனை கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்தினாலும் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அநாதி கிருபைக்காக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் ஐயா। इतना करोड़ धन्यवाद करो, फिर भी कमी है खुदा।
உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து दिल के गहराई தேவனாகிய கர்த்தாவே உம்மையே ஸ்தோத்திரம் என்று हे சொல்லுகிறோம். खुदा यीशु आपको दिल के गहराई से धन्यवाद ஸ்தோத்திரம் ஐயா. धन्यवाद எங்கள் மீது பாராட்டின கிருபைக்காக हमारे ऊपर करुणा करा इसलिए धन्यवाद हो எங்கள் மீது வைத்த இரக்கத்திற்காக हमारे ஸ்தோத்திரம். ऊपर दयालुपन रखा इसलिए எங்கள் धन्यवाद மீது हो வைத்த மனதுருக்கத்திற்காக हमारे ऊपर ஸ்தோத்திரம். दयालुपन करा इसलिए धन्यवाद நீ हो நல்ல தேவன் என்று நாங்கள் உம்மை आप भला உயர்த்துகிறோம். परमेश्वर करके आपको धन्यवाद देते நீ हैं நல்ல செயல்களை செய்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். आप ஐயா. अच्छे क्रिया करने वाला परमेश्वर करके आपको ऊंचा रखते हैं வார்த்தையினாலே வல்லமை உள்ள தேவன் என்று நிரூபித்து காண்பித்தபடியால் உம்மை जो ஸ்தோத்திரிக்கிறோம். वचन कोर से आपने खड़ा करके दिखा निर्णय करके दिखा इसलिए धन्यवाद हो வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தை ஒழிந்து போவது இல்லை என்று சொன்னதற்காக உம்மை आपका ஸ்தோத்திரிக்கிறோம். धरती नाश हो जाएगा मगर कभी मेरा वचन कभी नाश नहीं हो सकता நீ है ஆல்பாவும் ஒமேகாவுமாய் जो காணப்படுகிறதற்காய் आप ஸ்தோத்திரம். अल्फा और ओमेगा है நீ ஆதியும் அந்தமுமாய் காணப்படுகிறதற்காய் आप ஸ்தோத்திரம். आदि और अंत है நீ துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் காணப்படுகிறதற்காய் आप ஸ்தோத்திரம். शुरू करने वाले भी खत्म करने वाले भी है உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை அப்பா. आपके बस में सब कुछ நீ संभव है சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் जो சொல்லுகிறது. आप कहेगा तो होगा உம்முடைய வார்த்தையிலும் आपके உம்முடைய बच्चे ஆவியும் आपका आत्मा தாப்பனே எங்களை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்கத்தக்க விதமாய் காணப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். धन्यवाद हो धन्यवाद हो ஸ்தோத்திரம் ஐயா. धन्यवाद हो ஹalleluya. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலை என் நாயகனே, இந்த மாதத்தில் எங்களுக்கு பெருத்த விடுதலை கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஐயா. इस महीने बहुत बड़ा छुटकारा दिया इसलिए धन्यवाद हो खुदा நன்றி धन्यवाद हो நன்றி ஐயா. धन्यवाद हो கோடாகோடி நன்றி. कोटि कोटि धन्यवाद கோடாகோடி நன்றி. करोड़ करोड़ धन्यवाद கோடாகோடி நன்றி. कोटि कोटि धन्यवाद நன்றி ஐயா. धन्यवाद நன்றி धन्यवाद நன்றி धन्यवाद நன்றி ஐயா. धन्यवाद எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பாதத்தண்டையில் ஒப்பு கொடுத்து நாங்கள் உமக்கு நன்றி பலி हमारा செலுத்துகிறோம். आत्मा प्राण को शरीर का अवकाश अर्पित करके धन्यवाद को बलिदान चढ़ाते हैं நன்றி ஆவியானவரே. धन्यवाद हो நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். धन्यवाद உம்முடைய வல்ல பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக आपका ஸ்தோத்திரம். सामूहिक सारी प्रशंसा हमारे साथ इसलिए धन्यवाद हो உம்முடைய தூய கரங்கள் எங்கள் மீது நீட்டப்பட்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். आपको पवित्र आत्मा और बढ़ावा इसलिए धन्यवाद हो நன்றி ஐயா. धन्यवाद हो நன்றியோடு கூட धन्यवाद உம்மை हो துதிக்கிறோம். दिल के गहराई से எங்கள் மத்தியிலே கடந்து வந்த தூயவரே உம்மை जो துதிக்கிறோம் हमारे ஐயா. बीच में आया वो पवित्र परमेश्वर इसलिए धन्यवाद हो துதிக்கிறோம். स्तुति हो துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் ஐயா. சத்துருவானவன் எத்தனையோ தடைகளை எங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து திணித்தாலும் அவைகளை எல்லாவற்றையும் நீர் முறியடித்து போட்டதற்காக ஸ்தோத்திரம். जो शत्रु कई रुकावट कर लाया है लाने की कोशिश कर आपने तोड़ डाला इसलिए आपको कोटि कोटि धन्यवाद हो ஜெயம் கொடுத்த தேவனே உமக்கே जो ஸ்தோத்திரம். जीत देने वाला परमेश्वर आपको कोटि कोटि धन्यवाद हो சத்ருவினாலே ராஜா எங்களை ஜெயிக்க முடியாத வண்ணமாய் அவனை மடங்கடித்து போட்டீரே जो உமக்கு शत्रु ஸ்தோத்திரம். को आपने आराध्य से आपको स्तुति तारीफ हो நீர் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாய் காணப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். आप परमेश्वर राजाओं का राजा इसलिए धन्यवाद हो எங்களை உம்முடைய பரிசுத்த ஜனம் என்று அழைத்தீரே உமக்கு जो ஸ்தோத்திரம். हमें आप पवित्र जन कर बुलाया इसलिए धन्यवाद हो இவர்கள் என் ஜனங்கள் என்று சொன்னீரே உமக்கு जो ஸ்தோத்திரம். आपने कहा ये लोग मेरा जन है करके आपने कहा इसलिए நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று உரைத்ததற்காக जो ஸ்தோத்திரம். मैं उनके बीच में रहकर उनको परमेश्वर बनकर राज ले धन्यवाद हो நன்றி நன்றியோடு கூட உம்மை நன்றியோடு கூட உம்மை शत्रु को हरा दिया, संसार को जीत लिया, मृत्यु से पार होकर अनंत जीवन दिया। शत्रु को हरा दिया, संसार को जीत लिया, राजाओं
Hallelujah. தேவரே நீர் எங்களை அழைத்து விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க உம்முடைய வல்ல ஆவியானவரை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். जो हम विश्वास से टिक रहने के लिए हमें बुलाकर पवित्र आत्मा के दिए से धन्यवाद। எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே உம்முடைய பலன் விளங்க செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். और आत्मा प्राण शरीर में आपका सामर्थ्य प्रकट करा इसलिए धन्यवाद। போக்கிலும் வரத்திலும் உம்முடைய தூய பிரசன்னம் எங்களோடு கூட காணப்பட்டபடியால் आने जाने में आपको प्रशंसा हमारा संग थे साथ थे इसलिए धन्यवाद। நாங்கள் ஒருவரிடத்திலும் எங்கிலும் ஆங்கவே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய தூதர்கள் எங்களோடு கூட வைத்தமைக்காய் ஸ்தோத்திரம். हम कभी भी किसी के सामने शर्मिंदा होना नहीं दिया, अपने स्वर्गदूत का हमारा साथ भेजा इसलिए धन्यवाद। மக்கே மகிமை உண்டாகட்டும். आपका महिमा हो, மக்கே மகிமை आपका உண்டாகட்டும். महिमा हो, மக்கே மகிமை आपका महिमा हो। இந்த காலை வேளைகளிலும் கூட தேவனுடைய வல்ல ஆவியை அனுப்பி எங்களை பலப்படுத்த ஒரு விசை நீர் உதவி जो செய்யும். आपका अच्छा पवित्र आत्मा भेज कर हमें बल देने के मददगार करिएगा। நன்றி ஆவியானவரே. धन्यवाद। யாரும் ஒரு விசை ஒரே மனதோடு கூட ஆவியானவரே இந்த புதிய மாதத்திலே இன்னும் என்னை புதிய ஒரு அபிஷேகத்தினால் நிரப்பி வழி நடத்தும் என்று சொல்வோம். हम एक मन से सब लोग ये नया महीना नया बल से ये चलाए कर हम कहेंगे, வாய் திறந்து சொல்லுவோம். वो तोड़कर कहेंगे भाई और बहनों, வாக்குரைத்த தேவன் वो वायदा करा है, அவர் வாக்கின்படி செய்ய வல்லவராய் वायदा मुकम्मल करने के लिए परमेश्वर तैयार है। உன்னதமான ஆண்டவரே என்று சொல்லும். ஆண்டவரே எனக்கு இந்த மாதம் முற்றிலுமாய் கழிக்க உம்முடைய பலன் வேண்டும். ये महीना भर बिताने के आपका सामर्थ्य मेरे लिए जरूरत है। உம்முடைய பலன் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் எங்களால் கழிக்க முடியாது. आपको बल का बनाना एक दिन को बिताना मुश्किल ही है। உம்முடைய பலன் இல்லாத வண்ணமாக எங்களுக்கு உலக ரீதியாக எந்த ஒரு நற்கிரியைகளை செய்ய முடியாது. आपको बल का बिना दुनिया को कोई भलाई काम कर नहीं सकता है। உம்முடைய பலன் இல்லாமல் உம்முடைய ராஜ்யத்தின் பணிகளில் ஈடுபட முடியாது. आपको बल का बिना आपका राज्य काम कर नहीं सकता है। உம்முடைய பலன் இல்லாமல் உமக்கு நாங்கள் சாட்சியா நிற்க முடியாது. आपको बल का बिना गवाही के रूप से खड़ा नहीं हो सकता है। உன்னத பலத்தினாலே எங்களை நிறைத்தருளும். आपके जो स्वर्ग से बल से இந்த உன்னத பலத்தினாலே எங்களை நிறைத்தருளும் ஐயா. स्वर्ग से आने वाले बल से இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से இயேசுவே அந்த பலனை எங்கள் மீது ஊற்று. वो सामर्थ्य का वो उठेरिए ஊற்றும் ஐயா. दिएगा ஊற்று. दिएगा। ஹalleluya. ஹalleluya. நன்றி ஐயா. நன்றி. நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ரிபாலா வஷந்தரா மதுரா லவோதா நமக்கலா தருவி ஹந்தரா லகிந்தரா ரபுதா ரியாதரா கோரபா ஷப்பலா வக்கலா வக்கலா நதியாடா குல்ல முஷ் ஹந்தரா ரிபா மௌதரா நகசியானா மகதியோல குல்லவா ஷப்பலா மனமத்தி ஹால கரக்கதியோல துன்யா நன்னன துன்வி ஹால கஜகதியோல ஷபீதியானா ரபாகா ஷப்பலா மத்திஹால குலவா கசியோ நிந்தர குலஹால மகதியோல ஷந்தரபா வஃபமா மகசிஹால கரக்கதியோல குல்லவா ஷமன மத்திஹால கரக்கதியோல துன்யானமா ஷம்மன நதிஹால கரகதியோல குல்லவா ஷபல துன்யான மத்தியோல கந்தரபா Ramma nana sakala gurahana tihala kula mama siwala sikuru yenada gurahala makati ragunaka baba shikandala hallelujah 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 stotram 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 நன்றியோடு கடமை நன்றியோடு கடமை துதிக்கிறோமே துதிக்கிறோமையா துதிக்கிறோம் துதிக்கிறோமையா துதிக்கிறோமையா ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமையா நன்றியோடு கடமை துதிக்கிறோம் நன்றியோடு கடமை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோமையா நன்றி ஆவியானவரே நன்றியோடு கடமை துதிக்கிறோம் நன்றியோடு கடமை துதிக்கிறோம் 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 ஐயா पवित्र तू पवित्र तू पवित्र ईशु पवित्र तू पवित्र तू पवित्र ईशु Hallelujah, hallelujah.
महिमा से तेरी तू ये जहां को भर, जो भी तू चाहे तू यहाँ पे कर। हालेलुया 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 हालेलुया। करुणा से अपने नया दिन दिखाता है, डाल भर के मेरे तुझसे बचाता है। जब मैं पुकारूं दौड़ाता है, जब मैं गिरूं मुझको उठाता है। हालेलुया 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 हालेलुया। सारे जहां पे तुझसा कोई नहीं, तुझको कोई प्रभु नहीं। घुटने में टेको बस तेरे सामने, तू है मेरा प्रभु तू मेरा पिता। हालेलुया 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 हालेलुया। पवित्र तो पवित्र तो पवित्र यीशु, पवित्र तो पवित्र तो पवित्र यीशु। எங்களை நேசித்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற தூயாதி தூயவரே, प्रेम करके हमें चला गाना वाला पवित्र परमेश्वर, எங்கள் மத்தியிலே ராஜா உடைய பலத்தை அனுப்பி எங்களை பலனூட்ட நீர் அனுகிரகம் செய்தீரே। आप बल को देखकर हमें और बल पाया, बल दे दिया, इसलिए तेरे बात स्तुति இந்த हो। மாதம் முற்றிலுமாய் உமது கரத்திலே எங்களை நாங்கள் ये சமர்ப்பணம் महीना आपका आत्मा हमें अर्पित कर रहे हैं। எங்களை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்தி உடைய திரு நாமத்தை மகிமைப்படுத்தி जो कैसे हमें अगुवाई करके कैसे चलाना है साफ चलाइएगा। நீர் அப்படியே செய்கிறபடியாலும் आप ऐसा करने इसलिए तेरे बात स्तुति हो। தொடர்ந்து இந்த ஆராதனை நீ பொறுப்பெடுத்து ये आराधने का आप लीजिएगा இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் यीशु मसीह के नाम से। தாழ்மையோடு கூட கெஞ்சி கேட்கிறோம்। आदि रोग मांगते पिता, ஆமென்। நாம் யாரும் உட்காரும்। सब बैठेंगे। இன்றைக்கும் தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை எடுத்து आज भी परमेश्वर दिए वचन को पढ़ेंगे। எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் यिर्मयाह भविष्यवाणी पुस्तक में 31ஆம் அத்தியாயத்திலே 31वां अध्याय में 12-13 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கும்। जो 12 और 13 की गुत्ती पढ़ेंगे। इसलिए वे सिय्योन की चोटी पर आकर जय जयकार करेंगे और यहोवा से अनाज, नया दाखमधु, टटका तेल, भेड़ बकरियां और गाय बैलों के बच्चे आदि उत्तम उत्तम दान पाने के लिए ताता बांध कर चलेंगे। और उनका प्राण सींची हुई बारी के समान होगा और वे फिर कभी उदास न होंगे। उस समय उनकी कुमारियां नाचती हुई हर्ष करेंगी और जवान और बूढ़े एक संग आनंद करेंगे, क्योंकि मैं उनके शोक को दूर करके उन्हें आनंदित करूंगा। मैं उन्हें शांति दूंगा और दुख के बदले आनंद दूंगा। அல்லேலூயா।
दूंगा। ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம். ये परमेश्वर ने अच्छे एक वाचा का वचन दिया है। அவர்கள் வந்து वो लोग आकर சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து सिय्योन का पर्वत को आकर கர்த்தர் அருளும் கோதுமை, जो परमेश्वर देने वाला गेहूं, திராட்சை ரசம், ताक रस, எண்ணெய், तेल, ஆட்டுக்குட்டிகள், जो बकरी, கன்றுக்குட்டிகள் जो बछड़ी, என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். ये भलाई के लिए दौड़ कर आएंगे। அவர்களுடைய ஆத்துமா जो उनका आत्मा நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் जो இருக்கும். नदी के किनारे लगे वो नदी की तरह रहेगा। அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. वो कभी घिसेंगे नहीं, हारेंगे नहीं। அப்பொழுது கன்னிகைகளும் जो भी गुआरी, வாலிபர்களும் जो जवान, முதியோர்களும் கூட ஆனந்த கழிப்பாய் மகிழுவார்கள். बुजुर्ग लोग भी बड़े मगन होंगे। நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி जो उनको दुखों को खुशी से बदल कर, அவர்களை தேற்றி उनका तसल्ली देकर, அவர்கள் சஞ்சலம் நீங்க उनको संचल लटने के लिए அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். जो उसी को उनको खुशी से रखूंगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த மாதத்திலே சகலவற்றையும் உங்களுக்கு கொடுத்து इस महीना आरू बात तो हर चीजों को देकर நீங்கள் தொய்ந்து போகாதபடிக்கு आप किसी बात की हिम्मत ना हारे। உங்களுக்குள் காணப்படுகிற அத்தனை துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக सारे மாற்றி दुखों को खुशी से बदल जाएंगे। உங்கள் சஞ்சலங்கள் நீங்க உங்களை தேற்றி जो आपको व्याकुल अटकर आपको तसल्ली देकर, மீண்டும் சொல்லுகிறார் जो சந்தோஷப்படுத்துவேன். दोबारा भी कह रहा तुम्हें खुशी से रखूंगा। அல்லேலூயா. हालेलुया। என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, தேவன் தம் ஜனங்கள் மீது வைத்திருக்கிறதான அந்த கரிசனையான காரியத்தை நினைத்து பார்க்கும் பொழுது जो परमेश्वर अपने लोगों पर कितना दयालुपन रखा है, कितना करुणा रखा, उन बातों को याद करेगा तो நாம் நினைத்து பார்க்க வேண்டும். हम सोच कर देखना है। தேவனுக்கு முன்பாக நாம் நீசர்களாய்த்தான் இன்றைக்கும் இருக்கிறோம். हम परमेश्वर के सामने तब तो बिल्कुल गया गुजरा इंसान है। ஆயினும் கூட தேவன் நம் மீது வைக்கிறதான அந்த இரக்கம் जो फिर भी परमेश्वर हमारा पर रखा उससे अनुग्रह மிக பெரியதாய் बहुत காணப்படுகிறது. बड़ा दयालुपन है। எனவே தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், इसलिए हमें देखकर कह रहे हैं, எப்பேற்பட்ட துக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் तो இருந்தாலும் कैसे भी दुखित तुम्हारे जीवन में क्यों ना हो, எல்லாவற்றையும் நான் நீக்கி போட்டு सब कुछ हटा कर உங்களை நான் தேற்றி मैं तुम्हें तसल्ली देकर உங்களுக்கு நான் சந்தோஷத்தை तुम्हें கொடுப்பேன். खुशी दूंगा। அல்லேலூயா. हालेलुया। உலக ரீதியாக दुनिया के मुताबिक ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு எது இருந்தால் சந்தோஷமா இருப்பான்? जो दुनिया को खुशी के साथ रहना हो तो क्या होगा, तो खुशी के साथ रहेगा, क्या रहेगा तो எல்லா வசதி வாய்ப்புகளும் அவனுக்கு இருந்து விட்டால் जो சந்தோஷமா இருப்பான். सारे सब कुछ होगा तो वो खुशी के साथ रहेगा। யாருக்கு என்றால் इसको ஒன்றுமே இல்லாதவனுக்கு कुछ भी नहीं है, எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கப்படும் பொழுது तो सब कुछ देगा जब ही அவன் சந்தோஷமாய் वो இருப்பான். खुशी के साथ में அந்த रहेगा। சந்தோஷத்தை தான் முதலாவது தேவன் கொடுக்கிறார். परमेश्वर खुशी के देते पहले, தேவன் கொடுக்கப்படும் பொழுது परमेश्वर देते जब ஒன்று ही ஆன்மீக சந்தோஷத்தை वह கொடுப்பார். आदमी के मुताबिक खुशी के देते हैं। இரண்டாவது உலக ரீதியாக நமக்கு எவைகளினாலே சந்தோஷம் உண்டாகும் அதை கொடுப்பார். जो दुनिया को क्या क्या खुशी चाहिए वो देंगे। எனவே தான் அந்த 12வது வசனத்திலே பார்க்கிறோம், इसलिए हम 12 में देखते हैं, அவர்கள் वो लोग தேவன் அருளும் தான கோதுமை, திராட்சை, எண்ணெய், जो गेहूं, जो तेल, जो दाखरस। ताकरस को, ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள், जो भेड़ बकरी, இவைகள் எல்லாம் ये सब பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே பார்க்கப்படும் जो பொழுது पुराने जमाने में देखेगा तो அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான சம்பத்துக்கள் जो उनको दिया हुआ संपत्ति है। இன்றைக்கு நாம் பார்க்கப்படும் பொழுது இது தின்பண்டம் போல தோன்றும். जो हमें आज देखा अबे यार ये तो बे बुजुर्ग कुछ नहीं है करके, ஆனால் எவர்களிடத்திலே கோதுமையும் திராட்சை ரசமும் எண்ணெயும் ஆட்டுக்குட்டிகளும் கன்றுக்குட்டிகளும் நிறைய இருக்கிறதோ அவர்கள் தான் பணக்காரர்கள். जो पहले जमाने में किसके पास तेल है, गेहूं है, ताकरस है, जो भेड़ बकरी है, वो रहेगा तो वही पैसा वाला धनवान है। தேவன் இதையும் நான் கொடுத்து ये सब कुछ देकर உங்களை மகிழ்விக்க பண்ணி आपको खुशी से रखने के लिए உங்களுடைய
காரியங்கள் எல்லாவற்றையும் நீ தொய்ந்து போகாதபடி जो आप किसी बात की हिम्मत ना हारे करके என்று சொல்லத்தக்க வேண்டுமாய் காணப்படும் பொழுது जो ऐसे कहेगा तो இந்த உலகத்தில் இந்த கிருபையின் நாட்களில் ये अनुग्रह के दिन में நாம் உலக ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கூடியதாகத்தான் இயேசு அண்டையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். हम क्या कर रहे हैं दुनिया को मतलब आशीष के लिए हम यीशु मसीह के ढूंढते हैं उनके पास आते हैं. முற்காலத்திலே पहले जमाने में எல்லாம் இருக்கிறவர்கள் செல்வந்தர்களாய் காணப்பட்டார்கள். ये सब कुछ होगा तो पैसा वाला था. இவைகள் தான் செல்வமாக அந்நாட்களிலே जो இருந்தது. पहले यही है मेरे संपत्ति है पैसा करके समझते थे. இப்படிப்பட்ட உலக சம்பத்தோடு கூட ऐसे दुनिया का संपत्ति के साथ में தேவன் நமக்கு परमेश्वर हमारे लिए என்னென்ன வைத்திருக்கிறார்? क्या क्या रखा है? அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். अभिषेक रखा है. தேவ வார்த்தைகளை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் परमेश्वर को वचन को दिया है आत्मा को நாம் பெற்றுக்கொள்ள கொள்கிற மக்களாய் இன்றைக்கு இருக்கிறோம். हम पाने वाले इंसान बना हुआ है. அப்படி என்றால் உலக ரீதியாக ஒரு ஆசீர்வாதம், दुनिया के मुताबिक आशीष, ஆவிக்குரிய ஒரு जो ஆசீர்வாதம். आत्मा के मुताबिक आशीष, இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுத்து ये दोनों आशीष हमें देकर நம்முடைய சஞ்சலங்களை எல்லாவற்றையும் நீக்கி हमारा संजन हमारे व्याकुल कटाकर நம்மை தேற்றி तसल्ली देकर நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். खुशियां रखते हैं. அல்லேலூயா. हालेलुया. மற்றவர்கள் அருகாமையிலே இருக்கிறவர்கள் அக்கம் பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்து சொல்லுங்க, நான் சந்தோஷமாக आप இருக்கிறேன். पास में बैठे हैं उनको देख रहा हूं मैं खुशी के साथ होकर के बोलिएगा நான் சந்தோஷமாக मैं பார்த்து खुशी के साथ சொல்லுங்க. होकर के आप बोलिए இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, दूसरे के देख कर बोलिए आदमी அவர்களுக்கு எரிச்சல் வரணும், அந்த மாதிரி उनको சொல்லுங்க. जलन आना चाहिए. நான் சந்தோஷமாக मैं இருக்கிறேன். खुशी के साथ होकर के बोलिए நான் என்ன சந்தோஷமா இல்லையான்னு சொன்னா மறுபடியும் நான் जो சந்தோஷமா मैं இருக்கிறேன். खुशी के साथ नहीं कर मैं खुशी के साथ होकर के பவுல் बोलूं. பிலிப்புவிற்கு சொல்லப்படும் जो பொழுது पौल फिलिपियों कहता है சகோதரரே சந்தோஷமா भाई இருங்கள், लोगों खुशी के साथ रहो கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் परमेश्वर के अंदर खुशी के साथ रहो என்று சொல்லுகிறார். ऐसा कहते பிலிப்பியர் हैं. 4:4 வாசிக்கும் பொழுது फिलिपियों 4:4 में என் कहता है அன்புக்குரிய தேவ ஜனங்களே, அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை தான் நாம் இந்த காலை வேளையிலே आज ऐसा ஆராதிக்கிறோம். पवित्र परमेश्वर का हम आराधना कर रहे हैं. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? ये आशीष किसके लिए है? தேவன் ஒரு மனுஷனை அழைப்பினுடைய கேட்டு जो परमेश्वर एक व्यक्ति को बुलाते हैं बुलावट का अपना தேவன் என்னை அழைக்கிறார் என்று சொல்லப்படும் போது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு जो परमेश्वर मुझे बुला रहा करके उनकी बातों सुनकर நான் இயேசு அண்டையிலே வருவேனே ஆனால் यीशु मसीह के पास आएगा तो அதிசயமான காரியங்களை என் வாழ்க்கையிலே செய்து என்னை மகிழ்விக்கத்தக்க வேண்டுமாய் जो காணப்படுகிறார். आप हैरान हो जाएंगे ऐसा कामों का आपको जीवन में कर परमेश्वर आपको चलाएंगे. அவருடைய சமூகத்திலே என்னை அழைத்து जो வந்து उनको समूह में लाकर நித்திய பேரின்பத்தை जो கொடுக்கிறார். आनंद खुशी के देकर அல்லேலூயா. हालेलुया. அவர் சமூகத்திலே வரும் பொழுது जो उनके समूह में आते जब भी அவர் நம்மை மாற்றக்கூடிய தேவனாய் हमको बदलने காணப்படுகிறார். वाला परमेश्वर ये हुआ है. தம்முடைய வல்லமை அவரிடத்தில் இருந்து வெளிப்பட்டு जो परमेश्वर पर सब सामर्थ्य आकर நம் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாறுவதை காண முடிகிறது. खुशी से बदल देते हैं. என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, அந்த அனுபவத்தை என்னால் இன்றைக்கு மறக்க முடியாது. जो अनुभव को मैं आज भी भूल नहीं सकता है. 1991 ஆண்டு जो 1991 में ஆகஸ்ட் மாதம் 16 जो தேதி अगस्त का महीना 16 तारीख அந்த को உன்னதமான காரியத்தை என் வாழ்க்கையில நான் जो मेरे அனுபவித்தேன். ऐसा संभव मेरे जीवन में हुआ है. துக்கம், दुख, வேதனை, दर्द, வியாகுலம், व्याकुल, கண்ணீர் आंसू அந்த நிலையோடு கூட அமர்ந்திருந்த जो நான் कई किस्म से बैठा हुआ था. தேவனுடைய வல்ல கரம் இறங்கி வரும் பொழுது परमेश्वर सामर्थ्य से आता है जब भी உலகம் தரக்கூடாததான ஒரு மகிழ்ச்சி, जो दुनिया ना दे सका ऐसा खुशी, ஒரு சந்தோஷம், एक आनंद, ஒரு சமாதானம் एक समाधान, எல்லாம் ஒருமித்து என் இருதயத்தில் ஊற்றத்தக்க जो வேண்டுமாய் सब காணப்பட்ட कुछ போது एक होकर मेरे मन में आया जब भी என்னால் அந்த ஆனந்தத்தை சொல்லளவிலே சொல்ல முடியாது. जो उसी आनंद को खुशी को मैं जवान से वर्णन नहीं कर सकता. इतना आनंद அப்படிப்பட்டதைத்தான் அவர் நமக்கு கொடுக்கிறவராய் ऐसा இருக்கிறார். परमेश्वर में देना चाहता है. அது வார்த்தையினாலே சொல்லி விவரிக்க जो முடியாது. वचन मुंह से जवान से कहकर वर्णन नहीं कर அதை सकता. அனுபவித்தால் தான் தெரியும். वो अनुभव में आएंगे जब मालूम पड़ेगा. அதைத்தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் और இருக்கிறார். परमेश्वर में देना चाहता है, दे रहे हैं. சகலமும் நமக்கு கொடுத்து हर चीज देकर நாம் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் தேர்தலோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் விரும்புகிறார். जो खुशी के साथ में आनंद के साथ रहना करो परमेश्वर की चाहत भी है. ஆனால் நாம் எப்படி இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டு हम कैसे வருகிறோம்? इस दुनिया में जीवन बिता रहे हैं. குறைவு, कमी, வறுமை, कंगाल, கவலை,
उदार பலஹீனங்கள், दुर्बलता, நோய்கள், बीमारी, இவற்றினூடாய்த்தான் நாம் வாழ்ந்து हम கொண்டிருக்கிறோம். इसी में से बिता रहे हैं। அர சரீரம் என்று ஒன்று இருந்தால் பலஹீனம் என்று வரத்தான் செய்யும். நம்மை நாம் தேற்றிக் கொள்ளுகிறோம். जो शरीर होगा तो दुर्बलता आएगा तो हम अपने आप को तसल्ली देते हैं। தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்தும் பொழுது जो परमेश्वर अपने लोगों को चलाएंगे जब भी ஒன்றும் குறைவுபடவே படாது. किसी बात का कमी नहीं होगा। 40 வருஷம் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ये நடத்தினார். इस्राएल लोग 40 साल रेतीला भूमि में चलाया है। ஒருவருக்கும் ஒரு தலைவலி வரல, வயிற்று வலி வரல, ஜுரம் வரல. जो कभी भी किसी को सिर में दर्द नहीं आया, पेट में दर्द नहीं आया, पैर में दर्द नहीं आया है। இப்படிப்பட்ட பலஹீனங்கள் அவர்களுக்கு வந்ததாக வேதத்தில் जो எழுதப்படவில்லை. ऐसे उनको आया करके पवित्र शास्त्र में कहीं नहीं लिखा है। 40 வருடங்கள் एक दिन दो दिन नहीं, 40 தேவன் साल அவர்களை வழி நடத்தி இருக்கிறார் என்றால் எந்த அளவிலே அவர்கள் மீது தம்முடைய நோக்கத்தை வைத்து 40 நடத்தியிருப்பார். साल चला तो क्या सोच के उनको चलाया होगा। எனவே தான் அவர் சொன்ன இவர்கள் என் ஜனங்கள், ये लोग मेरे लोग हैं। நான் அவர்கள் மத்தியிலே உலாவி ये मैं उनके बीच में रहकर அவர்களுக்கு ये தேவனாயிருப்பேன். इनका परमेश्वर है। நாம் அதை விசுவாசிப்பது उन இல்லை. बातों का विश्वास नहीं करते எனவே हैं। தான் பல குறைவுகளோடு கூட, வேதனைகளோடு கூட, பலவீனங்களோடு கூட நாம் இன்றைக்கு காணப்பட்டுக் इसलिए कई கொண்டிருக்கிறோம். कमी, कई बीमारी, कई दिक्कतों के साथ हम जीवन बिताते हैं। தேவன் நமக்கு அதிகாரத்தை परमेश्वर கொடுத்திருக்கிறார், अधिकार दिया है हमें, வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். वचन को दिया है। அதை நாம் நம்முடைய விசுவாசத்தின் வாயிலாக அதை பிரயோகிக்க वो வேண்டும். विश्वास को बातों से हमारे मन तक लाना है। அவர் நம்ம என்னை சோதித்து பார் என்று சொல்லி இருக்கிறார். परमेश्वर कह रहे हैं तुम ये परीक्षा करके देख। நாம் அதெல்லாம் செய்வதில்லை, காரணம் நமக்கே விசுவாசம் இல்லை. हम करता रहे क्योंकि हमारे अंदर विश्वास नहीं, इसलिए நாம் யாராய் இருந்தாலும் जब कोई भी क्यों ना हो, அவர் சமூகத்திலே வரும் பொழுது समूह में आते जब भी நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். हमारा दुख को खुशी से बदल देते हैं। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிறதான சந்தோஷம் जो परमेश्वर உலகத்திலே கிடைக்காது. दुनिया में नहीं मिलता है। உலகத்திலே கிடைக்கிற जो சந்தோஷம் दुनिया में मिलने वाला खुशी, அது அற்பமான சந்தோஷம். अरे वो तो कुछ टाइम के लिए है, அது இமைப்பொழுதிலே அது वो காணாமல் बढ़कर போய்விடும். को पता नहीं पड़ेगा। ஆனால் தேவன் கொடுக்கிற जो சந்தோஷம் परमेश्वर देने वाला खुशी நாம் அனுபவித்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லத்தக்க வண்ணமாக வைத்து வைக்கிறார். हम अपने जीवन में अनुभव कर कर दूसरे गवाही के रूप से बताते हैं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र में लिखा है, சங்கீதம் 14ஆம் அதிகாரத்திலே भजन संहिता 14 में 7வது வசனத்திலே வாசிக்கும் 14 பொழுது, का 7 बताता है, சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு जो வருவதாக सिय्योन से इस्राएल को उद्धार आएगा जब भी, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது जो अपने परमेश्वर जेल बंदर को बदलेगा जब भी, யாக்கோபுக்கு களிப்பும் ये याकूब का महल இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். इस्राएल को आनंदित होगा। தம்முடைய ஜனங்களுக்கு அவர் செய்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். जो परमेश्वर अपने लोग ने जो करा उसी कामों को वर्णन कर रहे हैं। சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை பார், கர்த்தர் परमेश्वर यहोवा தம்முடைய ஜனத்தின், अपने लोगों को, நீங்கள் எல்லாம் யார்? आप कौन हैं? நீங்கள் எல்லாம் யார்? आप कौन हैं? अरे आप कौन हो? हम परमेश्वर के जन हैं, நாம் परमेश्वर के लोग- தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம். परमेश्वर के लोग हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் என்ன जो செய்கிறார்? परमेश्वर के लोग परमेश्वर क्या कर रहे हैं? சிறையிருப்பை திருப்புகிறார், जो बंधन को हटा देते हैं, களிப்பை கொடுக்கிறார், மகிழ்ச்சியும் खुशी கொடுக்கிறார். देते हैं, आनंदित देते हैं। என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, ये परमेश्वर के ஆனால் நாம் लोग எப்படி 8 மாதம் கழித்தோம்? जो कैसा 8 महीने बिताया है, 8 மாதம் எப்படி கழித்தீர்கள்? जो इसी महीना कैसे बिताया है। ஐயோ, வெளியே போனால் இந்த வைரஸ் என்னை தொற்றிக் கொள்ளுமோ? अरे बाहर जाए थे वायरस का ये महामारी मुझे ना आ जा, பயந்தோம் डरे थे। இல்லையா? डरे थे, அநேகருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் जो போனது. बहुत सारे काम काज बिल्कुल नहीं है, அநேகருக்கு வேலையை விட்டு நீக்கி जो விட்டார்கள். बहुत सारे काम से निकाल இனி दिया। என் வாழ்க்கை எப்படியாய் அமையும்? अरे आने वाला दिन पता नहीं क्या होगा बड़ा। கொஞ்சம் பேர் அதை கண்டு பயத்தினாலே மாண்டு जो बहुत போனார்கள். सारे लोग इन बातों को देखकर मर गया அப்படி है। என்றால் ஜனங்கள், அதாவது நான் சொல்லுகிறதால உலக ஜனத்தை குறித்து சொல்லவில்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை குறித்து ये சொல்லுகிறேன். दुनिया वाले को देखकर नहीं बोलो, दुनिया वाला होने से कोई बात नहीं, मसीह के रहने वाले को बता रहा हूँ। இல்லையா? வைரஸுக்கு ஒரு பெண்
பயந்து இருப்பாளே. ஆனால் जो वायरस के एक लड़की डरा होगा तो கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர்ல தன்னுடைய தகப்பனாரை சைக்கிளிலே கொண்டு போய் இருக்கிறார். जो 700 किलोमीटर अपने पिताजी का साइकिल में ले गया है. நாம் யாரும் அறிந்த விஷயம். हम जानते हैं. அவள் எதற்கு பயப்பட்டாள்? தன்னுடைய தகப்பனாருக்கு இந்த வைரஸ் தொட்டு வந்துவிடக் கூடாது. जो मेरे पिताजी के लिए वायरस नहीं आना करके எங்கள் தகப்பன் எங்களோடு கூட இருக்க जो வேண்டும். मेरे पिता हमारा साथ रहना करके உலகத்தை அவள் பார்க்கவில்லை. दुनिया वाले को नहीं देखा, दुनिया को नहीं देखा. தன்னுடைய தகப்பனாரை மீட்டுக் கொண்டு சென்றாள். जो अपने पिताजी को बचा के ले गई. அவள் பயந்து இருப்பாரா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாள். और डरा हो तो कर ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? आज हम क्या कर रहे हैं? கண்ணை மூட தக்க வேண்டும் ஒரு கிளாஸ் போட்டுகிறோம். अरे आंखें बंद करके ग्लास पहन लेते हैं. மூக்கையும் வாயை மூடிக்கொள்ளுகிறோம். हम अपने जवान को अपने வெளியே போயிட்டு வந்தோடனே ட்ரெஸ்ல அந்த வைரஸ் இருக்குமா என்ற ஒரு பய உணர்வோடு கூட காணப்படுகிறோம். बांध कर बस में उतारे मेरे पास कहीं वायरस ना आ गया करके कपड़ा उतार कर वो सिर से लेकर नीचे तक नहाते हैं. ஒழுங்கா கை கால் கழுவினா இந்த தொல்லையெல்லாம் வந்திருக்குமா நமக்கு? अरे सही सलामत पहले से ये हाथ को धोते वायरस आएगा. நாம் அசுத்தத்தோடு கூட வாழ்ந்ததினால் क्योंकि हम जो बेवजह मनोरंजन जीवन बिता इसलिए யோபு அதைத்தான் சொல்லுகிறார். अय्यो ये बात நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. जो डरा वो काम मेरे जीवन में आ गया तेरे को पगल के अय्यो कहते हैं. இன்றைக்கு ஜனங்கள் பல விதமான சிறையிருப்பிலே தான் காணப்பட்டு आज கொண்டிருக்கிறார்கள். भी लोग कई किस्म से बंधन में हैं. தேவன் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या बोल रहे हैं? சிறையிருப்பை திருப்பும் போது जो बंधन के मैं बदलूंगा जब தேவ ஜனங்கள் பல காரியத்திலே சிறையிருப்பிலே காணப்படுகிறார்கள். परमेश्वर के लोग कई चीजों बंधन में हैं. இன்னைக்கு अनेகர் இருக்கிற ஒரு பிரச்சனை वो सुर क्या है? கடன் என்கிற சிறையிருப்பு, उधार का बंधन, பாவ பழக்க வழக்கங்கள் என்ற ஒரு जो சிறையிருப்பு, आदीनों का जो बंधन, அசுத்த ஆவிகளுடைய தொல்லையினாலே ஒரு சிறையிருப்பு, आत्मा से बंधन, பயம் डर ஒரு சிறையிருப்பு. ये बंधन है. இப்படிப்பட்ட பல தரப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து ऐसा कई परेशानी से ஜனங்களுக்கு விடுதலை தேவையாயிருக்கிறது. छुटकारा जरूरत है. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर हो कह रहे हैं அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வரும் பொழுது परमेश्वर समूह में आएंगे जब அந்த சிறையிருப்பை மாற்றி वो போடுகிறார். बंधन को हटा देते हैं. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து जो परमेश्वर यीशु मसीह தம்முடைய ஜனங்களை अपने लोगों को விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். छुड़ाने वाला परमेश्वर हो है. உன்னத தேவனாகவே திகழ்ந்து तो கொண்டிருக்கிறார். आज भी पवित्र परमेश्वर करके दिखा रहे हैं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல காரியங்களில் இருந்து விடுவிக்க வல்லமை நிறைந்தவராய் இன்றைக்கு காணப்படுகிறார். सारे बंधन से आज भी छुड़ाने के तैयार है. நமது சிறையிருப்பை திருப்பி जो हमारा बंधन को तोड़कर நம்மை ரட்சிப்பினாலும் हमें उद्धार से மகிழ்ச்சியினாலும் खुशी से நிறைக்கிறவராகவே அவர் காணப்படுகிறார். हमारा परमेश्वर हुआ है. பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்டவர் அவர். शैतान का शत्रु को क्रिया का नाश करने के लिए प्रकट हुआ है. இன்று எத்தனையோ பேர் அசுத்த ஆவியிலே சிக்கி जो बहुत सारे अशुद्ध आत्मा फंसकर விடுதலை பெற முடியாத நிலைகளிலே தான் காணப்பட்டு छुटकारा नहीं पा रहे, கொண்டிருக்கிறார்கள். ऐसा आज भी है. அன்புக்குரிய தேவ ஜனங்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு जो சம்பவம் कई सालों पहले एक बात हुआ है, உங்களுக்கும் தெரியும். आपको मालूम है. அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப நாளா கருத்தரிக்காமல் இருந்தார்கள். वो सिस्टर कई दिनों से उनका गर्भवती नहीं होती थी, बालक नहीं होता था. சபைக்கு கொஞ்ச நாள் வந்தாங்க. அதன் பிறகு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். जो करीसा में कुछ दिन आया, परमेश्वर आशीष करा. பல திருமணமாகி பல ஆண்டுகளுக்கு பின்பாக அவர் கர்ப்பம் जो தெரிவித்தார்கள். कई साल शादी होने बाद में गर्भवती हुई, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் जो 8 महीना அவர் பூரண கர்ப்பிணியா இருக்கும் பொழுது ஒரு அசுத்த ஆவி அவர்களை பிடித்து जो परिपूर्ण गर्भवती 8 महीने में उनको शैतान आकर अटैक करने लगा है. ஜெபிக்கின்ற வேளைகளில் அந்த அசுத்த ஆவி இந்த குழந்தையை நான் எடுத்துக்கொண்டு தான் போவேன், அதற்கு முன் நான் போகவே மாட்டேன். जो प्रार्थना करते जब भी वो शैतान आकर कहता था ये बच्चों को मैं नाश करके जाऊंगा कर कहता था. அப்படியே கீழே விழுந்து புரண்டு கொண்டிருக்கிறார்கள். जो ऐसे नीचे गिर कर जमीन में कभी उधर गिर रही है,
भागदौड़ी कर रही है। எங்களுக்கு ஒரு பயம் வந்து என்ன பயம் என்றால் अंदर क्या डरा क्या मालूम है? பூரண கர்ப்பிணியா இருக்கிறார்கள், ये तो 8 महीने गर्भवती है, அறையிலே அப்படி உருண்டி கொண்டு வருகிறார்கள், उधर पलट रही है, कभी इधर लटक रही है, किधर इधर लटक रही है। கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்து விடுமோ, जो गर्भ में रहने वाला बच्चे कुछ हो ना जा। என் அன்பு முதலாவது நாங்கள் அதற்காகத்தான் जो ஜெபித்தோம். हम उसी के लिए प्रार्थना करना खराब இந்த है। அசுத்த ஆவி நிமித்தம் கர்ப்பத்திலே நீர் கொடுத்ததான அந்த கனிக்கு எந்த சேதம் வரக்கூடாது. ये खुदा यीशु ये गर्भ का फल आपने दिया, इसी कोई हानि नहीं आना चाहिए। அதற்காக நாங்கள் கை வைக்கவே ஒன்றும் செய்ய, நான் ஒரு புறத்திலே மற்றொரு புறத்திலே மது சித்தல், இன்னொரு புறத்தில் சீத்தல் சித்தல் இருக்கிறார்கள். जो मैता शीतलता ये मधुता में हाथ नहीं रखा प्रार्थना करने लगा है। ஆண்டவரே, இந்த குழந்தை நீர் கொடுத்த குழந்தை, ये बालक आपने दिया है, இதை நீர் சரியா எங்கள் கண்கள் காணத்தக்க வேண்டுமாக நீர் கொடுக்க வேண்டும். ये हमारे आंखों के सामने सही सलामत ये जन्म देना चाहिए बच्चों को। அதற்காக நாங்கள் ஜெபித்த பொழுது प्रार्थना அந்த करें, அசுத்த ஆவி விட்டு கடந்து போனது. आत्मा छोड़ के भाग गया है। இந்த சகோதரி பூரண விடுதலையோடு கூட எழும்பி நின்றார்கள். जो बहन परिपूर्ण के साथ खड़ी हुई थी, தேவன் பெரிய ஒரு விடுதலை கொடுத்த பொழுது परमेश्वर ने बहुत बड़ा छुटकारा दिया। जब அவள் எழுந்து அமர்ந்தவுடன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். उठ के बैठकर परमेश्वर को धन्यवाद चढ़ाई। என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, परमेश्वर வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता யோவான் 8:36 வாசிக்கும் है, பொழுது யோவான் 8:36 में कहता है, என்ன சொல்லுகிறது? क्या बताता है? என்ன சொல்லுகிறது? परमेश्वर क्या குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே जो पुत्र விடுதலையாக்கினார். छुटकारा देगा तो बिल्कुल परिपूर्ण छुटकारा पाएंगे। அந்த சகோதரி தேவனுடைய ஜனமாயிருந்தார். वो परमेश्वर का जनती बहन है, அவருடைய சிறையிருப்பு, பிசாசினுடைய சிறையிருப்பிலிருந்து விடுதலை जो கொடுத்தார். शैतान के बंधन से छुटकारा पाया है। என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, परमेश्वर के लोगों को ஆலயத்திலே கடந்து வரும் பொழுதெல்லாம் परमेश्वर को भवन माते जी மன மகிழ்ச்சியாய் அவர்கள் वो காணப்பட்டார்கள். खुशी के साथ में थे। அந்த மன மகிழ்ச்சியை ஒருவராலும் கொடுக்க वो முடியாது. खुशी कोई नहीं दे सकता है। எத்தனை கோடி நம்ம கைகளிலே கொடுத்து விட்டு சென்றாலும் கூட நமக்கு மகிழ்ச்சியே இருக்காது. இன்னும் கொஞ்சம் தந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி जो நான் சொல்லுவோம். कई करोड़ देकर भी जाएगा खुशी नहीं होगा, और थोड़ा दे दो करके हम कहेंगे। ஆனால் தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சியோ எல்லை இல்லாத, परमेश्वर देने वाला खुशी कभी सीमा नहीं है। அந்த மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷமும் நாம் நித்தம் நித்தம் அனுபவிக்க வேண்டும் என்பது தான் அவருடைய जो திருவுள்ள சித்தம். परमेश्वर की इच्छा हम अनुदिन ऐसे खुशी का अनुभव करना करके परमेश्वर की इच्छा है। ஹalleluya. இரண்டாவது பார்க்கும் பொழுது दूसरा आप देखते हैं யோவான் 16ஆம் அதிகாரத்திலே योवान 16वें अध्याय में 24வது வசனத்திலே பார்க்கும் 16 பொழுது में 24 में देख सकते हैं, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, अभी तक तो मेरे नाम से कुछ नहीं मांगा है, கேளுங்கள், मांगो அப்பொழுது जेबी உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி तुम्हारा பெற்றுக்கொள்வீர்கள். खुशी भरपूर होगा। நாம் எத்தனையோ கேட்கிறோம் ஆண்டவரிடத்திலே, बहुत सी चीज मांगते परमेश्वर से, எனக்கு எல்லாம் தாரும் என்று சொல்லி. ये खुदा यीशु அதை எல்லாம் தாரும் என்று எவைகளை கேட்கிறோம்? உலக ரீதியாக நான் அனுபவிக்க வேண்டிய பல சாதனங்களை, பல விதமான பொருட்களை கேட்கிறோம். हम क्या मांगते परमेश्वर? दुनिया के मुताबिक अनुभव करने के लिए कई बातों को मांगते हैं, ஆனாலும் கூட फिर भी எதை நாம் கேட்கவில்லை? क्या नहीं मांगा है? சந்தோஷத்தை கேட்கவில்லை. खुशी के नहीं मांगा है। எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कह என் रहे हैं, நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. मेरे नाम से तुम कुछ नहीं मांगा है। ஒன்றும் என்று சொல்லப்படும் பொழுது பல காரியங்கள் இருக்கிறது. जो ये कुछ भी नहीं का मतलब कई बात है। சுகம் இருக்கிறது, सुखाई है, மகிழ்ச்சி இருக்கிறது, जो खुशी है, சந்தோஷம் இருக்கிறது, आनंदित है, சமாதானம் இருக்கிறது. समाधान है, இவைகள் எல்லாம் நாம் கேட்பதில்லை. इन बातों को नहीं मांगते हैं। ஆண்டவரே, நான் எல்லா காரை நான் ஓட்டி விட்டேன், இந்த ஆடி கார் வந்திருக்கிறது, நான் இன்னும் ஓட்டி பார்க்கவில்லை. जो सारे कार आगे मैंने सब चला के देख रही, आगे कार आया वो देखना है, चलाना करके हम हमारा चाहत है। எல்லாரும் ஃளைட்ல போய் ஊரெல்லாம் சுத்திட்டு பார்க்கறாங்க. जो सब लोग फ्लाइट में जाकर उड़कर நானும் ஃளைட்ல போக வேண்டும், फ्लाइट में जाना है। இப்படிப்பட்டதான அந்த உலக ஆசை தான் நாம் ஆண்டவரிடத்துல கேட்கிறோம். जो दुनिया का इच्छा है कि हम परमेश्वर मांगते हैं, இதெல்லாம் கேட்கிறோம். यही मांगते नहीं मांगते हैं। ஆண்டவரே, இன்றைக்கு நான் வாழுகிற இந்த வாழ்க்கையிலே பரிபூர்ண சுகம் பலன் எனக்கு காணப்பட जो வேண்டும். आज ही मैं जीवन बिता रहा हूँ, उसी जीवन में ये परिपूर्ण जीवन दे दे करके मांगते हैं। நான் மன மகிழ்ச்சியா இந்த நாள் முழுவதுமாய் இருக்க जो வேண்டும். किसी के साथ हम रहना है, என் இடத்துல எது இருக்கிறதோ அதுவே போதும் என்று எண்ணுகிற எண்ணம் எனக்கு जो வேண்டும். मेरे साथ जो है वही काफी करके ये मन भावना हमारे अंदर आना जरूरी है। இதையெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ये चीज नहीं मांगेंगे, அதனால் ஜெபித்தால் தானே வரும் ये सब प्रार्थना करेंगे जब भी आएगा। இல்லையா?
ஜெபத்தினாலே जो प्रार्थना में வரும் சந்தோஷம், जो खुशी आएगा, நாம் கர்த்தரை நோக்கி செய்யும் ஒவ்வொரு வேண்டுதல், जो परमेश्वर को देखकर हम प्रार्थना करते उसी विनती அவர் கேட்டு वो सुनकर நமது போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி हमारा परेशानी सबको हटाकर நமக்குள் மகிழ்ச்சியின் வாழ்க்கை கர்த்தர் தருவதாகவே जो இருக்கிறார். हमारा अंदर खुशी के जीवन देना चाहते हैं, முதலாவது ஜெபத்திலே தேவன் நமக்கு ஒரு சந்தோஷத்தை, जो प्रार्थना में खुशी देता है परमेश्वर। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. थोड़ी देर आप परमेश्वर स्तुतियो 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 मन से करके देखो, ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நமக்குள் வரும். आपका अंदर आपको खुशी कैसा है करके मालूम नहीं पड़ेगा। அதுதான் தேவ கிருபை என்று வேதம் वो சொல்லுகிறது. परमेश्वर का अनुग्रह कर कहता है, அநேகருடைய துதிகளினாலே கிருபை जो பெருகும். स्तुति बहुत सारे को स्तुति से अनुग्रह पड़ेगा, அந்த கிருபை பெருக பெருக जो சந்தோஷத்தில் நாம் अनुग्रह காணப்படாது. बढ़ते बढ़ते आनंदित आएगा, खुशी आएगा। ஜெபமே ஜெயம் என்ற வாக்கின்படி जो प्रार्थना में जीत करके कहते हैं सही, தானியேல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஜெபத்தினாலே தான் दावीद செலவழித்தார். राजा प्रार्थना में अपने जीवन को बिताया है। தானியேல் ஒரு ஜெப வீரனாய் जो இருந்தார். दानियेल एक प्रार्थना करे वीर था, தனக்கு விரோதமாக குற்றம் காண முற்பட்ட மக்கள் மத்தியில் जो दानियेल को दोष लगाना करके लोग के सामने दोष लगाया उनके सामने, விடுதலையோடு கூட வாழவும், जो छुटकारे के साथ जीवन बिताना है, எந்த இடத்திலே காணப்பட்டானோ அதே இடத்திலே அவன் உயர்த்தப்படவும் जो செய்கிறான் कहाँ पर ஆண்டவர். था वहीं पर उनको अच्छे स्थान पर रखा गया है। தேவன் தம்முடைய மகத்துவமான செயல்களால் जो परमेश्वर महान क्रिया से நமது கொந்தளிக்கும் பிரச்சனைகளை அடக்கச் செய்து जो हमारे जो लहर जैसा आने वाले परेशानी को दाम कर அமைதியை உருவாக்கி शांत देकर மகிழ்ச்சியை खुशी தருகிறவராய் देने இருக்கிறார். वाला परमेश्वर है। இந்த சம்பவம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. बातों को पवित्र शास्त्र में लिखा है, ஆண்டவர் படகிலே தூங்கி கொண்டிருக்கிறார். जो परमेश्वर नाव में सो रहे थे, சீஷர்கள் படகிலே அமர்ந்து கொண்டு செல்லுகிறார்கள். जो चेहरे लोग उसी नाव में बैठे கடலும் காற்றும் சீறிக்கொண்டிருக்கின்றன. जो आंधी तूफान ऐसा आ रहा भाई, कब क्या होगा करके मालूम है, शांति படகு கவிழ்ந்து போகத்தக்க வண்ணமாக ஆட்டம் जो नाव காணப்படுகிறது. डूब जाएगा ऐसा डगमगा रहा है। தேவனை நோக்கி கதறுகள், ஆண்டவரே எழுந்திரும். जो परमेश्वर ईश्वर आप उठिएगा, அவர் எழுந்த உடனே காற்றையும் கடலையும் அமைதியாயிரு என்று जो சொல்லி पहले परमेश्वर उठते हवा को आंधी तूफान को थम जा करके बोला है। அந்த நிமிஷத்துல சீஷருடைய உள்ளத்தில் என்ன வந்திருக்கும்? जो जब चेले लोग मन में क्या आया होगा, மிகப்பெரிய ஒரு ஆபத்து எங்களை விட்டு अरे நீங்கிருச்சு बहुत बड़ा विपत्ति में छोड़ के निकल गया है, என்று சொல்லி மகிழ்ந்திருப்பார்கள். इसी के साथ रहा होगा। அந்த மகிழ்ச்சியை தேவன் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். जो वो खुशी देने के लिए नहीं, उनके एक बात कहा है, எம்மட்டும் நான் உங்களோடு கூட अरे இருக்கிறேன். मैं कब तक मैं तुम्हारा संग रहूंगा। ஏன் விசுவாசம் அற்று போயிற்று? अरे तुम्हारे अंदर क्यों अल्प विश्वास ही विश्वास नहीं என் है। அன்புக்குரியர், பல வேளைகளிலே நாம் அப்படித்தான் நமக்கு விசுவாசம் இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். உங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள் செயல்படுவது இல்லை. हम बहुत से समय हमारा तो विश्वास है, विश्वास करके सोचते हैं, समझते हैं, वो विश्वास नहीं है हमारे अंदर। இன்றைக்கு अनेक बहुत से लोग தேவன் கொடுத்திருக்கிறதான மகிழ்ச்சியை, जो परमेश्वर दिया वो खुशी को, சந்தோஷத்தை वो आनंदित को அனுபவிக்க தகாதவர்களாய் மாறி अनुभव விடுகிறார்கள். करने के लिए उनका लायक नहीं है। அதற்கு தேவன் மீது நாம் குற்றம் சாட்ட முடியாது. हम परमेश्वर को दोष नहीं लगा सकते हैं। இன்றைக்கு பல குடும்பங்களிலே பார்க்கப்படும் பொழுது बहुत से परिवार हम பேசுவதில்லை. जो मियाँ भी बात नहीं करते हैं, சின்ன ஒரு காரியமாயிருக்கும், चाहे छोटी सी बात होगा பேசுவதில்லை. बात नहीं करते हैं। நீங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக कुछ दिन पहले இயேசு விடுவிக்கிறார் அந்த நிகழ்ச்சியிலே ஒரு பாடல் வரும். जो यीशु मसीह यीशु छुड़ाता है उसी में गीत आता है। அந்த பாடலிலே ஒரு சம்பவத்தை ஒரு காட்சியாக புகுத்தி இருக்கிறார்கள். जो एक उसी में से एक अच्छा अनुभव गीतों को दिया है। கணவன் மனைவி பேச மாட்டான், மனைவி வந்தா கூட கணவன் முறுக்கிட்டு போவான். जो मियाँ बीवी आएगा तो पति आएगा तो पत्नी ऐसा मुंह फुला के जाती है। மாமியார் வந்தா மாமியார் கோணிட்டு போவாங்க. जो सासू माँ है तो वो भी अपना मुंह टेढ़ी தன் करके சிறு जाती மகள் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பாள். वो बहू सब कुछ देखती थी। ஒரு நாள் இரவில் என்ன செய்தாள்? एक दिन रात में क्या करी,
ஒரு அறையிலே சென்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சின்ன மகள். जो कमरे में जाकर छोटी बच्ची प्रार्थना कर रही थी, இயேசுவே எங்க அம்மாவை எங்க அப்பா ஒண்ணு சேர்த்து மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்யும். ये खुदा यीशु मेरे माँ बाप एक होने के लिए आप मददगार करिए करके. இரவு நேரத்திலே அவங்க எழுப்பி பார்க்கும் குழந்தை இல்லை. जो रात को उठ के देख रहे बच्चे नहीं हैं, எங்கு சென்றாலும் திரும்பி பார்க்கும் பொழுது जो वहीं पे घूम के देख रहे थे, அழுகையோடு கூட ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் जो கொண்டிருக்கிறார். कमरे में दूसरे कमरे में जाकर देख रहे हैं वो आंसू बहा के परमेश्वर विनती कर रही है. அவள் செய்கிற அந்த ஜெபத்தை கண்டு கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்தார்கள். वो बच्चों को प्रार्थना सुनकर मियां भी एक हो गया है. தேவன் கொடுக்கிறதான அந்த நித்திய மகிழ்ச்சியை जो परमेश्वर देवा खुशी को நீங்கள் மற்றவர்கள் மீது காண்பிக்கிறதான வெறுப்பினாலே நீங்கள் தான் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் இழந்து போகிறீர்கள். जो परमेश्वर देवा खुशी का दूसरे का कड़वापन दिखाते इसलिए आप उस खुशी को खो जाते हो. அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். हमारा परमेश्वर अद्भुत काम करने वाला परमेश्वर ही அந்த है. மகளுடைய ஜெபத்தை கேட்டு वो बच्चे को प्रार्थना सुनकर அதிசயமான காரியத்தை செய்தார். अद्भुत काम करा परमेश्वर ये हुआ है. நாட்கள் வரைக்கும் அவர்களுக்குள் காணப்பட்ட துக்கம் சந்தோஷமாய் जो उनके மாறியது. अंदर दुखी था वो दुखी खुशी से बदल गया है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கும் நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்களா? आज आप ऐसे हो तो भला சிலர் துக்கம் இல்லை என்றாலும் கூட துக்கத்தை தாங்களாகவே கிரியேட் பண்ணுவார்கள், உற்பத்தி பண்ணுவார்கள். दुखित ना भी हो तो खुद के दुख उत्पत्ति कर लेंगे. இப்படி செய்தாய், அப்படி செய்தாய், நீ அது பேசினாய், இப்படி பேசினாய். तूने ऐसा बात करा, இல்லாதது ஒன்று இருக்கிறதாக நினைத்து जो नहीं है उनका ऐसे करा होगा कर தங்களுக்குள் இருக்கிறதான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவைகளினாலே அவள் இழக்கச் செய்ய விரும்புகிறார். समाधान खुशी के खो जाता है. ஹல்லேலூயா. हालेलुया. அவள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன ஆண்டவர் परमेश्वर ने कहा तुम्हारा दुख खुशी से बदल जाकर कहा அவர் है. மீது விசுவாசம் இல்லை, அவர் சொன்ன வார்த்தையின் மீது விசுவாசம். जो परमेश्वर ने कहा उनको ऊपर विश्वास नहीं, उनको वचन के ऊपर विश्वास नहीं है. கடைசியாக आखिरी में சங்கீதம் 51 அதிகாரத்திலே वचन संहिता 51 में 51 में 12வது வார்த்தை 12 சொல்கிறது, कहते हैं உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து तो आपका जो उतार का खुशी को मुझे देखकर உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய். उत्साहित आत्मा मुझे बचाकर चलाने दो. 51 சங்கீதம் எப்படிப்பட்ட சங்கீதம் என்று உங்களுக்கு ये தெரியும். 51 भजन संहिता कैसा बनाकर आप जानते हो. தாவீது பாவம் செய்த பொழுது தேவனை நோக்கி கதறுகிறார். जो दाऊद राजा पाप करा जमी फूट फूट कर होकर चिल्लाकर बांग बोल रहे हैं. நான் தந்த பாவத்தை உணர்த்தின போதுதான் जो पाप को परमेश्वर याद दिलाए जमी அவன் தேவனுக்கு முன்பாக இந்த பாடல்களை பாடுகிறான். परमेश्वर सामने ये गीत गा रहे हैं. ஆண்டவரே, நான் பாவம் செய்த அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை நான் இழந்து போனேன். जो मैं तो पाप करके आपको सामने वाला खुशी के मैंने खो दिया है. அப்பொழுது பாவம் செய்யும் பொழுது जो पाप करते जमी ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்மால் இழந்து போக जो முடிகிறது. उदार खुशी खो जाते हैं. நம்புகிற தேவஜனங்களே, परमेश्वर நாம் என்னதான் பரிசுத்தமாய் ஜீவிக்கத்தக்க விடமாய் காணப்பட்டாலும் கூட பல வேளைகளிலே நாம் சின்ன சின்ன பாவத்திலே விழுந்து போகிறோம். அவற்றின் நிமித்தம் ரட்சிப்பினால் கிடைத்த சந்தோஷத்தை हम இழக்கிறோம். कितना भी पवित्रता में जी रहे थे फिर भी छोटे छोटे पापों में गिर जाते, इसलिए परमेश्वर उतार कर पवित्रता का खो जाता है. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். इसलिए यीशु मसीह दुनिया में आए थे நம்மை சகல விதமான பாவங்களில் இருந்து விலக்கி जो हमें हर पापों से छुड़ाने के लिए, நித்திய ரட்சிப்பை நமக்கு जो கொடுத்தார். आनंद उद्धार को देने के लिए, நாம் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய हम சித்தமாய். खुशी के साथ जीवन बिताना करो परमेश्वर की इच्छा है. எனவே தான் ஏசாயா சொல்லுகிறார், ऐसे भविष्यवाणी कहते हैं கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் जो परमेश्वर को से छुड़ाए हुए लोग उद्धार पाए लोग, ஆனந்த களிப்போடு கூட திரும்ப சியோனுக்கு जो வருவார். आनंदित के साथ में सिय्योन के पर्वत को आएंगे. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும். जो आनंद खुशी उनको ऊपर रहेगा. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். संचल व्याकुल निकल जाएगा. அல்லேலூயா. हालेलुया. சரி, இழந்து போ, நீ ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழனை, வா ஆலயத்திற்கு வா. जो परमेश्वर भवन मां जो कोई में खुशी को दोबारा दूंगा, மீண்டும் நமக்கு கொடுத்து அனுப்புகிறார். जो दोबारा देकर भेज रहे हैं. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை முறை நாம் அப்படிப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து இருக்கிறோம். भाई जब हम परमेश्वर का खुशी को खोया है, எத்தனை முறை தேவன் திரும்ப திரும்ப நமக்கு அது கொடுத்து जो இருப்பார். दोबारा दोबारा खुशी को दे रहे हैं. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. आप देखिए मन में आता है பாவமானது आप மெய்யான நமது சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறது. हमारा सच्चे खुशी को बिगाड़ देते हैं. குற்றமுள்ள நெஞ்சம் குறுகுறுக்கும் என்கிறபடி जो मन में
गलत काम कर दिया करके अरे यार मैं गलत काम कर दिया करके तड़पता है सही நமது பாவ சிந்தையை जो हमारा पाप का विचार को பாவ செய்கைகளினால் जो पाप को क्रिया से நமது சந்தோஷத்தை நாம் இழந்து जो விடுகிறோம். हमारा खुशी का खुद खो जाता है தேவன் கொடுக்கிறதான நித்திய மகிழ்ச்சி சந்தோஷம் जो परमेश्वर देने वाला खुशी को யார் இழக்கிறது என்றால் कौन खो देता நான் தப்பு செய்யும் பொழுது தவறு செய்யும் பொழுது பாவம் செய்யும் பொழுது அந்த நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை இழந்து जो हम போகிறேன். गलत करते हैं पाप कर जगी वो खुशी का खो जाता है நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்கி जो हमारा पाप को परमेश्वर हटाकर புதிய ஒரு வாழ்க்கை தர नया காத்து जीवन கொண்டு இருக்கிறார். नया जीवन देने का इंतजार कर रहे हैं அதற்காகத்தான் தம்முடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். इसलिए अपने लहू को कलवारी क्रूस में बगाया है दिया है அந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்மை जो उसी लहू से धोए हम लोग மீண்டும் ஒப்பு கொடுக்கும் சமயம் जो दोबारा हम अर्पित करेंगे जब நமக்குள் பாவம் நீக்கப்பட்ட ஒரு சந்தோஷ வாழ்வாய் மாறுகிறது. पाप अर्थ किया करके हमारा मन में महसूस होगा இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எல்லா சந்தோஷத்தை விட மேலான ये சந்தோஷம். उद्धार का खुशी बहुत बड़ा खुशी है நம்மை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து இதனை இலவசமாக जब उद्धार देने के लिए परमेश्वर मुफ्त में देने के लिए आए हैं கிருபையாக நமக்கு உண்டாக்கி जो வைத்திருக்கிறார். अनुग्रह के द्वारा दिया है இந்த சுத்திகரிப்பினுடைய நிலையை நாம் அடையும் பொழுது ये पवित्रता का स्थिति का पालेगा तो நமக்குள் தேவன் தம்முடைய ஆவியானவரை ஊற்றுகிறார். जो पवित्र आत्मा का हमारे अंदर उंडेलता है வேதம் சொல்லுகிறது पवित्र शास्त्र में लिखा है அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே 13 पुस्तक में 13ஆம் 13 அதிகாரத்தில் अध्याय में கடைசி வசனம் 52வது வசனம் पावन சொல்லுகிறது कहते हैं சீஷர்கள் चेले लोग சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். जो पवित्रता में खुशी के साथ भरा है चेले लोग बावन में ஏன் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் जो என்றால் खुशी से भरा है அவர்களுடைய சந்தோஷம் பரிபூரணமாக वो खुशी परिपूर्ण होने के लिए துக்கத்தை அகற்றி जो दुखों को हटाकर சந்தோஷத்தினால जो நிரப்பி खुशी का भरा है புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி आंसू को जो खुशी का आंसू बनाकर நம்மை செய்விக்கத்தக்க வண்ணமாக हमें करने के लिए நாம் இன்றைக்கும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். हम अर्पित करना जरूरी है இந்த நிலை இந்த சிறையிருப்பு நிலை எனக்கு வேண்டாம். ये बंधन का स्थिति मुझे नहीं चाहिए ஜெபத்தினாலே கேட்கத்தக்க வண்ணமான உன்னதமான காரியத்தை கேட்டு சந்தோஷத்தினாலே நான் காணப்பட வேண்டும். जो खुशी के साथ में आपको जो स्वर्ग का खुशी मांगने के लिए मददगार करेगा இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திலே நான் நிலைத்திருக்க जो வேண்டும் खुशी के अंदर टिक कर रहना है என்று தேவன் விரும்புகிற அந்த விருப்பத்தை जो परमेश्वर चाहता है चाहत को நான் என் வாழ்க்கையிலே கடைபிடிக்க நான் ஆரம்பிப்பேனே जो मेरे ஆனால் जीवन में अपनाने के लिए मैं शुरू करेगा तो நிச்சயம் ஒவ்வொரு நாளும் நாம் சந்தோஷமாக இருப்போம். हर दिन हम खुशी के साथ में रह सकते हैं அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. தமிழில இருக்கு, ஆங்கில ஹிந்திலயும் இருக்கு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. तमिल में भी ये गीत है हिंदी में भी है खुशी उमड़ता है खुशियां उमड़ता है நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற வேண்டும் என்று தான் ஆண்டவரே जो விரும்புகிறார். परमेश्वर ये चाहता है हमारा आंसू खुशी से बदलना है खुशी का आंसू நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். हम अपना आप को எவைகளினாலே தேவன் கொடுத்த அந்த உன்னதமான மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை நான் இழந்தேன். जो किस्मत से परमेश्वर दिया वो खुशी के खोया है சில வேளைகளிலே இனம் புரியாத துக்கத்தினால் நாம் நம்மில் நுகம் சுமத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். जो कभी कभी हम क्या करते हैं हम खुद का नहीं जानते हम बोझ को अपने ऊपर उठा के चलते हैं ஒன்றுமே இருக்காது, அப்படியே உட்கார்ந்து கவலையாய் இருப்பார். जो कुछ नहीं हो कुछ उनको मालूम नहीं है अरे यार पता नहीं क्या हो गया करके हम काल मात्र के बैठ जाते हैं தேவன் தம்முடைய பரிசுத்த அக்கினியின் அபிஷேகம் இப்பொழுது நமக்கு கொடுக்கிறார். पवित्र आत्मा का आपका अभिषेक परमेश्वर देते हैं உடனடியாக அது முறிந்து போகிறது. तुरंत वो टूट जाता है அபிஷேகம் अभिषेक நுகத்தை முறிக்க செய்யும் என்று வேதம் जो சொல்கிறது. बोझों को तोड़ दे करके लिखा है அன்புக்குரிய தேவஜனங்களே, எலிசா एलिशा எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? कैसा बना था தேவனுக்கு மகத்துவமான காரியங்களை परमेश्वर ने செய்திருக்க महान काम करा है தேவனுடைய கடாட்சம் அவனுக்கு கிட்டியதா जो परमेश्वर का महिमा उनको मिला इसलिए அவன் தன்னுடைய எஜமானனை பார்க்கிலும் ரெட்டிப்பான காரியத்தை जब செய்தான். मालिक से बढ़कर 2 गुना आशीष पाया है पवित्र आत्मा पाया। திருமணமாகி பல ஆண்டுகள்
கழித்தும் தனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை என்று காணப்பட்டாள் எலிசபெத். जो एलिसबेथ शादी हो कई साल हो गए मेरे बालक नहीं करके सोच रही थी. தன்னுடைய கணவனோ ஒரு ஆசாரியன். वो अपना पति तो एक याजक था. தேவனுடைய கடாட்சம் அவளுக்கு கிட்டியதினால் परमेश्वर का आशीष उसी की मिला इसलिए அவள் கர்ப்பம் தரிப்பிக்கப்பட்டாள். गर्भवती हुआ है. அதோடு கூட தேவன் விட்டுவிடவில்லை. இந்த சந்தோஷத்தில் நீ இருந்தால் போதும் என்று விட்டுவிடவில்லை. மரியாளை எலிசபெத்திடத்திலே அனுப்பினார். மரியாள் எலிசபெத்தை கண்டவுடன் வாழ்த்தினாள். அந்த வாழ்த்துதல் எலிசபெத் கேட்கப்படும் பொழுது தன்னுடைய கர்ப்பத்திலே இருந்ததான பிள்ளை துள்ளிற்று என்று அவளுக்கும் சந்தோஷம், கர்ப்பத்திலே இருக்கிற பிள்ளைக்கும் கர்ப்பத்திலே இருக்கும் பொழுதே யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்று விட்டார். लूका 1:41 வாசிக்கிறோம். लूका पहले के 41 से पढ़ सकते हैं. சந்தோஷம் கொடுத்து खुशी देकर வயிற்றில் பிள்ளை துள்ளிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். खुशी देकर बालक बैठने थे वो उछला कर हम देख सकते हैं. ஹalleluya. இதெல்லாம் எழுத்தின் வடிவாக நாம் பார்க்கப்படும் பொழுது நமக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி விடுவோம். अरे ये तो लिखा हुआ ऐसा क्रम छोड़ देते हैं. ஆனால் அதை அனுபவித்த எலிசபெத்தில் போய் கேட்டால் தான் சொல்லுவார்கள். அது விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி, விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். அதை நினைக்கும் பொழுது இப்பொழுதும் நான் அனுபவிக்கிறது போல தோன்றுகிறது என்று அவள் சொல்வாள். அதைத்தான் கர்த்தர் நீங்கள் வாழ வேண்டும் என்று, அப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். உலக ரீதியாக, சரீர ரீதியாக, குடும்ப ரீதியாக வருகிறதான பிரச்சனைகளை நீங்கள் பெரிய நுகமாக சுமக்க வேண்டாம். எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு நாம் செவி சாய்ப்பது இல்லை. எனவே நாம் இன்றைக்கு தேவன் சொன்னபடியே அந்த சந்தோஷத்தினாலே காணப்படுவோம். மாதம் முழுவதுமாக அந்த சந்தோஷம் நம்மோடு கூட என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் நாள் வரைக்கும் இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி உங்களோடு கூட இருக்கும். आप जब तक दुनिया में जिंदा रहेंगे ये खुशी सदा सदा रहेगा आपके साथ. நீங்கள் எதை இழந்தாலும் தேவன் கொடுக்கிற இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி இழப்பது இல்லை. कोई भी आप खो जाए कोई बात नहीं, परमेश्वर हमारा खुशी कभी नहीं खो सकते हैं. हालेलुया 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 हालेलुया. நம்முடைய தேவ ஜனங்களே, परमेश्वर के लोग சிறையிருப்பை மாற்றி நம்மை மகிழ்வித்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். अर्थात खुशी देने वाला परमेश्वर हमारा परमेश्वर है. எதை கேட்டு அந்த சந்தோஷத்தை பெறத்தக்க நம்மை காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். जो क्या मेरे से मांगो वो खुशी पालो कर कहते हैं. இந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை இழந்து போகாதபடி, जो उद्धार का खुशी कभी मत को, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிக்க வேண்டும். पल पल उद्धार का खुशी का अनुभव करना है. இயேசு நம் பாவத்தை நீக்கி நம்முடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே வைக்கும் பொழுது நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தோம். यीशु मसीह हमारा पापों को हटाकर अपना खुशी करके जब हम कितना आनंदित हुआ, हम बपतिस्मा लेकर कितना खुशी थे. அது நாம் சாகும் வரைகளிலும் அந்த நித்திய சந்தோஷம் நம்மோடு கூட இருக்கும். वो आनंद खुशी मरते दम तक रहना है. ஹalleluya. ஒன்றுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ये चिंता रहिए किसी உங்களுக்கு எது தேவை என்பது கர்த்தர் அறிந்திருக்கிறார். आपको जरूरत करके परमेश्वर जानता है. அந்த வேளை, அந்த சமயம் வரும் பொழுது நிச்சயம் நீங்கள் அதை அனுபவித்துக் वो समय आता जरूर पाएंगे. ஒன்றை குறித்து நீங்கள் வேதனை அடைய வேண்டாம். ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். सब कुछ वो देख लेंगे. ஆபிரகாமுக்கு அந்த கவலை இருந்தது. जो इब्राहिम को चिंता था, ஆனால் அவன் என்ன செய்தான்? वो क्या करा? அவர் பார்த்துக் கொள்வார். परमेश्वर देख लेंगे. அவர் பார்த்துக் கொள்வார். परमेश्वर देख लेंगे. சாதாரணமான ஒரு வார்த்தையிலே தன்னை தேற்றிக் கொண்டார். जो अपना आप तसल्ली दिया परमेश्वर देख लेंगे. நாம் என்ன கொஞ்சம் ஒரு கவலை, थोड़ी सी चिंता, பாரம்
जो கஷ்டம் संकट வேதனை வந்துவிட்டால் போதும் यस आ गया तो ஒரு பெரிய பாறாங்கல் தலையிலே வைத்தது போல அமர்ந்து अरे விடும் बहुत बड़ा पत्थर मेरे सिर पर रख दिया अगर तुम समझते हैं என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே தேவன் கண்களுக்கு அதில் ஒன்றும் இல்லை परमेश्वर नजरों में तो कुछ नहीं है ஒன்றுமே இல்லை कुछ नहीं है அவர் கொடுத்திருக்கிறதான பேர் இன்பத்தை जो परमेश्वर दिया हुआ है बहुत बड़ा खुशी को ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிப்போம் हर दिन अनुभव करना है மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்போம் दूसरे को हम कहेंगे அப்பொழுது அவர் நாமும் அவர்களும் சந்தோஷமாய் और भी காணப்படுவோம். हम भी खुशी के साथ में रहेंगे நாம் கண்களை हम மூடுவோம் अपना आंखें बंद இந்த करेंगे உன்னதமான தேவனை நோக்கி हम ये பார்ப்போம் पवित्र परमेश्वर को देखेंगे அன்பின் தகப்பனே प्यारा परमेश्वर இந்த நாட்களிலும் கூட आज भी நீர் நாங்கள் சந்தோஷமாய் காணப்பட வேண்டும் என்று தான் நீர் விரும்பிக் आपको கொண்டிருக்கிறீர் इच्छा हम खुशी के साथ रहना करके பல வேளைகளிலே बहुत सा समय எங்களுடைய துக்கத்தின் மிகுதியினால் जो हमारा दुखित எங்களுடைய சஞ்சலத்தின் हमारा மிகுதியினால் संजय के मुताबिक எங்களுடைய கவலைகளின் हमारा மிகுதியினால் चिंता के मुताबिक நீர் கொடுக்கிறதான அந்த சந்தோஷத்தை நாங்கள் இழந்து துக்கித்துக் जो आप கொண்டிருக்கிறோம் देने वाला खुशी का खो जाता है தகப்பனே ये पिता இன்றைக்கு நீர் இந்த 3 காரியத்தை சொன்னேன் तीन बातों के करें நாங்கள் இந்த காரியத்தின்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு इन बातों को लेकर हम अपने जीवन அந்த को நித்திய चलाएं। பேரின்ப சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாகவே जो எங்களை आपने மாற்றும். दिया उस खुशी का अनुभव करके चलने वाला बनाइएगा அப்படிப்பட்ட தேவன் ஐயா ये ऐसा बड़ा परमेश्वर है கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் பாவமன்னி பழிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பரம பதவினுள் எந்தனை எடுத்து என் மீட்பருயிரோ டிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே என் மீட்பருயிரோ டிருக்கையிலே போனது போகட்டும் புவி வசை பேசட்டும் பொல்லாங்கம் புகழை விடட்டும் போனது போகட்டும் புவி வசை பேசட்டும் பொல்லாங்கம் புகழை விடட்டும் ஆனது ஆகட்டும் அருள்மழை பெய்திடும் ஆனது ஆகட்டும் அருள்மழை பெய்திடும் அம்பரமே தனில் இன்பமென கருள் என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன கூரை உண்டோ நீ சொல் மனமே என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என் மீட்பர் உயிரோடு கூட मेरा उद्धारकर्ता अभी भी जिंदा है கொடுத்த நித்திய மகிழ்ச்சி பேரின்பம் என் சிரசின் மீது இருக்கிறது जो उन्होंने आनंद खुशी दिया वो मेरे सिर के ऊपर है தேவன் நான் அனுபவிக்க வேண்டியதான அந்த நித்திய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கவலை என்னை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது जो हमको परमेश्वर दिया वो उसी खुशी का अनुभव करना है इसलिए वो चिंता हमारे ऊपर अटैक नहीं करेगा சிறையிருப்பு என்னை वो மேற்கொள்ளாது बंधन हमें अटैक नहीं करेगा என் பாவம் என்னை மேற்கொள்ளாது मेरे पाप को अटैक नहीं करेगा அந்த மகிழ்ச்சி என்றென்றைக்கும் என்னோடு நித்திய वो நித்திய खुशी காலமாயிருக்கும் सदा सदा मेरे साथ रहेगा அதை நான் ஒரு நாளும் இழந்து போகாதபடி कभी भी ना खोए கர்த்தர் அனு தினமும் அந்த நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷம் என் தலையிலே ஊற்றிக் கொண்டு हर இருக்கிறார். दिन मेरे सिर के ऊपर उंडेलते रहेंगे अभिषेक தம்முடைய அன்பின் அபிஷேகம் என்ற காரியத்தை நீ இருதயத்திலே ஊற்றுகிறார். प्यार का अभिषेक मेरे ऊपर उंडेलते रहेंगे என் ஆவி ஆத்துமா சரீரம் என்றென்றைக்கு விடுதலையோடு கூட அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கத்தக்க வண்ணமாய் காணப்படும். ஆண்டவரிடந்து கேட்போம் நாம் கேட்போம் பொழுதும் சிந்தித்தோம் इतना जरा वचन दिया நான் வரை ஒன்றும் நீங்கள் கேட்கவில்லை कुछ नहीं मांगा खुदा இப்பொழுது கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் காணப்படும்படிக்கு खुशी परिपूर्ण दे देंगे அன்பின் தகப்பனே प्यारा परमेश्वर தொடர்ந்து இந்த சந்தோஷம் இந்த மகிழ்ச்சி ஒரு நாளும் பிள்ளைகள் இழந்து போகாதபடி खुशी आनंदित कभी ना खोए खुदा
இன்று முதல் அவர்கள் மத்தியில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கட்டும். आज से लेकर तिक्कर रहने दो खुदा இந்த மாதம் முழுவதுமாக பிள்ளைகளுக்கு எவைகளெல்லாம் தேவையாய் இருக்கிறதோ जो बच्चों को क्या क्या जरूरत है அந்தந்த நேரத்தில் அதை கொடுத்து பிள்ளைகளை மகிழ்விக்க செய்யும் ஐயா. समय में देकर उनको खुशी के साथ ஒரு பலகீனங்கள், ஒரு நோய் நொடிகள், ஒரு துக்கங்கள், வேதனைகள் வராத வண்ணமாக कोई दुखित बीमारी के संकट कहीं किसी चीज को कोई उनके पास ना आ पाए பிள்ளைகள் என்றென்றைக்கும் ஆனந்தத்தோடு கூட வாழ்க்கை நடத்த सदा உதவி सदा செய்யும். खुशी के साथ रहने में मददगार சிறு करेगा பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை बच्चे से लेकर बड़े तक என்றென்றைக்கும் சந்தோஷம் ஆனந்தத்துடன் களிப்போடு கூட तो காணப்படும். आप आगमन तक खुशी के साथ रहने का मददगार करेगा விசேஷித்த வண்ணமாக खास कर இந்த மாதத்திலே इसी महीना பிறந்த நாள், திருமண நாள் காணுகிறவர்களை நீர் जो ஆசீர்வதியும். जन्मदिन है शादी के सालगिरह उनका आशीष करिएगा அந்த தினத்திலே அவர்களுக்கு இதைவிட இரட்டிப்பான மகிழ்ச்சியை தந்தருளும் ஐயா. जो जन्मदिन शादी के सालगिरह बनाने वाले दो गुना आशीष दिएगा நீர் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு आप ஸ்தோத்திரம். ऐसा करने से देने वापस करिए தொடர்ந்து ராஜா உமக்கு சித்தமானால் வெகு சீக்கிரத்திலே சபைகளை திறக்க ஒரு உத்தரவினை நீர் கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். जो आपने जो बड़ी जल्दी से कलीसिया खोलने को बलात्कार करा सके देने वापस அது மாத்திரமல்ல, இந்நாள் வரைக்கும் ஆலயம் என்றால் இன்னது என்று தெரியாதவர்கள் கூட ராஜா ஓடி வருவிக்க நீர் உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर का भवन क्या है परमेश्वर गिरजाघर क्या करके मालूम नहीं है वो भी जोड़ने का मददगार करेगा அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். जो उनके जीवन में पुराना बात है उठाकर नया बात दिएगा புதிய சிருஷ்டி உள்ளவர்களாய் மீண்டும் கொண்டு வா. नया सृष्टि के रूप से लेके आइएगा அவர்களுக்கும் நாங்கள் அடைந்திருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தந்தருளும். जो हमने खुशी पाया वो खुशी उनको भी देकर लेके आइएगा நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு आपने ஸ்தோத்திரம். ऐसा करने से तेरे वापस இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से சபையாரை ஆசீர்வதிக்கிறேன். कलीसिया वर्ग का मासी देखता இந்த है யூடியூபின் வாயிலாக பார்க்கிற ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும். ये यूट्यूब के द्वारा देखने वाले की बात அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றி जो उनके जीवन में रहने वाला बंधन का तोड़िएगा அவருடைய வாழ்க்கையில இழந்து போனவைகளை இரட்டிப்பாய் जो தந்தருளும். उनके जीवन में खोए हुए सब कुछ को दो गुना दिएगा பாவம் அவர்களை மேற்கொள்ளாத வண்ணமாய் தடுத்தாட்கொள்ளும். आप उनको अटैक ना करो उनको रोकिएगा चलाइएगा ரட்சிப்பின் சந்தோஷத்தை விட்டு பின்மாறி சென்றவர்களை தொடும். जो उदार को छोड़ के पीछे हटा उनको छूएगा மீண்டுமாக அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள திரும்ப கொண்டு வா. दोबारा जो खुशी पाने का लेके आइएगा நீர் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு आपने ஸ்தோத்திரம். करने से धन्यवाद இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே यीशु ஆசீர்வதிக்கிறேன். मसीह के नाम से आशीष देता पिता ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் यीशु मसीह का பிதாவாகிய தேவனுடைய पिता அன்பும் परमेश्वर प्रेम भी பரிசுத்த ஆவியாருடைய அன்பும் ஐக்கியமும் सारे सहयोग சகல பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.